இத பார்க்கும்போதே உடனே சாப்பிடணும்னு தோணும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாது. பேச்சுலர் கூட ஈஸியா செஞ்சிரலாம். இன்னைக்கு பேச்சுலர்ஸ்க்கு செஞ்சு சாப்பிடுற மாரி தான் இந்த சாப்பாட செஞ்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டூ ஐஜி ஃபேமிலி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல வர அனைத்து வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சண்டே அதுவுமா சிக்கன் கிரேவி, முட்டை குழம்பு எல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. அதுக்கப்புறமா சின்ன பாப்பா ஒரு கிண்ணத்துல ஏதோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது என்னன்னு பார்த்தா சிக்கன் தாங்க. காலையில வாங்கிட்டு வந்த சிக்கன்ல கொஞ்சம் சிக்கன் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரில. அதனால என்கிட்ட கொடுத்தாங்க. நான் உடனே மிளகாய் கறி சோறு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். கடாய் அடுப்பில் வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்து விட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. பொன்னிறமாக வதங்கி வரணும். அதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி அரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கு தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். அதனால தக்காளி 2 பெருசாகவே அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு வதங்கி வருதுன்னு. இதுக்கு அடுத்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாகவே எண்ணெயிலேயே வதங்கி வரணும். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம கிராமத்துல எல்லாம் 4 பொருள் இருந்தாலே போதும், சூப்பரான சாப்பாடு செஞ்சிடலாம். அதுபோல தான் 4, 5 பொருளை மட்டும் வச்சு இந்த சாப்பாடு செஞ்சுருக்கோம். அதிக மசாலாலாம் சேர்க்கலை. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மட்டும்தான் இதுக்கு போட்டிருக்கோம். நம்ம கிராமத்து சைடு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட மாட்டோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மாச்சி சமைக்கிறப்போ பார்த்துருக்கேன். வெறும் பூண்டு மட்டும்தான் போடுவாங்க. அதுவுமே ஒரு சில குழம்புக்கு தான் போடுவாங்க. எல்லாத்துக்குமே போட மாட்டாங்க. எங்கள் அம்மா சமைக்கும்போது தான் பார்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போடுவாங்க. அதை தான் பார்த்து நானும் கற்றுக்கிட்டேன். பாருங்க, இந்த கிரேவி நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வந்துருச்சு. நம்ம போட்ட மிளகாத்தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. அடுத்து நம்ம அலசி எடுத்து வச்சிருந்த சிக்கனையும் இதோட சேர்த்து விட்டுறலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாலாம் சிக்கனில் நல்லாவே இறங்கும். சிக்கன் போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்படி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா எண்ணெயிலேயே சிக்கன் வெந்து வரட்டும். இந்த கிரேவி வீடே மணக்கிற மாதிரி செம்ம வாசனையாக இருக்குது. இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சூப்பராக கிரேவி ரெடியாக இருக்கும். இதுக்கு தண்ணி எதுவும் தேவைப்படாது. ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஊற்றிக்கங்க. பாருங்கள், சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவியோட சாப்பாட்டை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மீதியை கொஞ்சம் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், ரைஸை ஏற்கனவே ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கிரேவி செய்ய ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் முடிஞ்சிரும். இந்த கிரேவிக்கு நம்ம மசாலா எதுவுமே சேர்க்காததுனால ஒரிஜினலாக கிராமத்து சாப்பாடே செஞ்சு சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த சாப்பாடு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடுத்து நம்ம ஆற வச்சிருந்த சாப்பாட்டை முழுமையாக அதோட சேர்த்து விட்டுறலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுமே கையை வச்சு பிசைஞ்சிருங்க. கையை வச்சு பிசைஞ்சாதான் அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். இதை பிசைஞ்சு எங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது எனக்கு எங்கள் அம்மாச்சிக்கிட்ட சாப்பிட்ட ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அம்மாச்சி இப்படி தான் அடிக்கடி சாப்பாடை பிசைஞ்சு பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி எங்கள் கையில் கொடுப்பாங்க. நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு ஃபீலுங்க. நமக்கு இனி நினச்சாலும் கிடைக்காது. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சுருவோம் அப்படின்னு தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அவங்கள்ட்ட கையில் கொடுத்தேன். ஒவ்வொரு உருண்டையாக வாங்கி சாப்பிட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளையில உருண்டை சோறு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிட்ருந்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.